Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? Is my audio and video clear? Yes. Okay, good evening everyone. Super. So இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? எஸ், இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா பாட்டனியில் சாப்டர் 4 புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நிறையவே கொஷின்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் 30 கொஷின்ஸ் இருக்குது. அது எல்லாமே சால்வ் பண்ணலாமா? மேம் நீங்கள் பயோடெக்னாலஜியா இல்லை மைக்ரோபயாலஜியா? நான் மைக்ரோபயாலஜிடா. பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு பயோடெக்னாலஜி படிப்போம், சரியா? எஸ், ஜேஇக்கு கிளாஸ் வேணுமா? கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பசங்களா யாரெல்லாம் இப்போ லைவ் செஷனில் இருக்கீங்களோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிபப்ளிக் டே வருது. ஸோ January 26 நம்மளுக்கு ரிபப்ளிக் டே வருது. அந்த ரிபப்ளிக் டேக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. ஒரு வீக்கெண்ட் பேட்ச் வந்து இருக்க போகுது, விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் புக்கை விசிட் டு யோர் நியர்பை வேதாந்து லேர்னிங் சென்டர் அப்படின்னு இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஆஃப்லைன் சென்டர் வேணாலும் நீங்கள் வந்து நேரில் போய் விசிட் பண்ணலாம். அது எந்த சென்டர் நீங்கள் போக போகிறீங்க, என்ன டைமுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். அங்கே போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம், சரியா? இது ஒரு வீக்கெண்ட் பேட்சாக இருக்க போகுது. ஸோ சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு இதை அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து January 31 வரைக்கும் இருக்கும், ஓகேவா? அண்ட் இப்போ நிறைய பேருக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, கரெக்டாக? ஸோ ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ தட். நம்ம சேனல் வந்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு, சரியா? எஸ், இது நம்மளுடைய சேனல், கரெக்டாக? வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனல். அப்படியே வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா உனக்கு என்னென்ன வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே உனக்கு வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஷார்ட்ஸ் இருக்குது அண்ட் லைவ் செஷனும் இங்கே இருக்குது. இப்போ இந்த லைவ் செஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னென்ன லைவ் இருக்குது, எந்த டைமுக்கு இருக்குது, அது எல்லாமே இங்கே வந்து ஷெட்யூல் ஆயிரும், சரியா? இங்கே பாருங்கள், 12th ஃபிசிக்ஸ் லைவ் அடுத்ததாக வந்து எப்போ இருக்குது, 25th அன்னைக்கு காலையில் 10 மணி, அதாவது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு இங்கே இருக்குது. நோட்டிஃபை மீ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சரியா? இப்போது இதில் நம்ம எடுக்கிற லைவ் எங்கடா இருக்குது, தோ இங்கே இருக்குது. ஸோ இந்த லைவை கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இதுதான், சரியா? இங்கே மோர் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணனா உனக்கு எங்கே வேதாந்து லேர்னிங் சென்டர் போகணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சரியா? அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து உனக்கு தேவையான ஆல் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே, இப்போ பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி போகலாமா? ரெடியா? சென்டம் பிளான் வேணுமா? தோ அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், சரியா? நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்க்கான சென்டம் பிளான் போட்டுட்டு தென் ஐ வில் கம் ஃபார் பயாலஜி, ஓகேவா? ஸ்டேட் போர்ட் பசங்க ஜேஇ கிராக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணக்கூடாது. என்னென்னா, ஸ்டேட் போர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதினாலே மார்க் கிடச்சிரும். அதே விஷயத்த ஜேஇயில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது செட் ஆகாது. ஜேஇ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் உங்களால் மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? அதனால புரிஞ்சு படித்தேன்னா தாராளமாக நீயும் ஜேஇயில் நல்ல மார்க் வாங்கலாம், ஓகே?
ஸோ இப்போ பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு 1 மார்க்குக்கும் நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. பிகாஸ் ஆல்ரெடி இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்காக படிச்சிருப்பீங்க. கரெக்டாக பார்க்கலாமா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் required in genetic engineering, essential tools in genetic engineering, nucleases that cleave DNA at specific sites, both B and C. Restriction enzymes அப்படிங்கிறது என்ன? எஸ், இதுக்கான ஆன்சர் என்னப்பா? நீங்கள் மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு டீச்சராக இருக்கீங்களா? ஆமாம், மைக்ரோபயாலஜி படிக்கவே டீச்சராக தான் இருந்தேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் டி, போத் பி அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். எசென்ஷியல் டூல்ஸ் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். கண்டிப்பாக ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணும்போது டிஎன்ஏவை ஒரு இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எனக்கு தேவை. நியூக்ளியேசஸ் தட் கிளீவ்ஸ் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் சைட். ஸோ டிஎன்ஏ மாலிக்யூலை ஒரு பர்டிகுலர் இடத்துல என்னால் கட் பண்ண முடியணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எனக்கு வேணும். அப்போ போத் பி அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். பிளாஸ்மிட்ஸ் ஆர் circular protein molecules required by bacteria, tiny bacteria, confer resistance to antibiotics. So இதில் எது சரியான ஆன்சர் சொல்லு பார்க்கலாம்? Plasmids are. What is the right answer? Plasmids வந்து எனக்கு ப்ரோட்டீன் கிடையாது, டைனி பாக்டீரியா கிடையாது. பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் டிஎன்ஏ, அதுதான் வந்து பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ ஒரு டிஎன்ஏ தான், பட் சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்கும், டபுள் ஸ்ட்ராண்டடாக இருக்கும். அண்ட் பிளாஸ்மிட்ஸ் வந்து எனக்கு ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம போடுறோன்னா கூட அந்த பாக்டீரியாவை காப்பாற்றி விட்டுரும், இறந்து போகாமல் காப்பாற்றி விட்டுரும். சரியா? ஈகோ R1 cleaves DNA at, எல்லாரும் இதை ஈகோரை அப்படின்னு படிப்பீங்க, ஈகோரின்னு படிப்பீங்க, அது R1. சரியா? இது வந்து ரோமன் நம்பர் 1, ஐ கிடையாது. ஸோ ஈகோ R1 cleaves DNA at எந்த சைட்டில் வந்து எனக்கு ஈகோ R1 அப்படிங்கிற என்சைம் டிஎன்ஏவை க்ளீவ் பண்ண போகுது. ஸோ அந்த ரெகக்னிஷன் சைட் ஆர் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சியா? ஜி, 𝑎𝒂𝒏𝒕 சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா ஜெனட்டிக் இன்ஜினியரிங். எஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன? Making artificial genes, hybridization of DNA from one organism to that of the others, production of alcohol by using microorganism, making artificial limbs, diagnostic instruments such as ECG, EEG, etc. So genetic engineering அப்படினா என்னப்பா? Very good option B, hybridization of DNA of one organism than that of the others. hybridization னா என்ன அர்த்தம்னா, 2 டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸை நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம். அப்போது ஒரு ஆர்கானிசமோட டிஎன்ஏவை தனியாக எடுத்துக்கோங்க, இன்னொரு ஆர்கானிசமோட டிஎன்ஏவை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் நீ வந்து ஒன்றா கம்பைன் பண்ண போகிற, அதுதான் ஹைப்ரிடைசேஷன். ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Recombinant DNA technology is popularly known as genetic engineering. It is a stream of biotechnology which deals with the manipulation of genetic materials by man in vitro. So இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியாத வார்த்தை என்னன்னா மேனிப்புலேஷன். மேனிப்புலேஷன்னா என்ன அர்த்தம்னா மாற்றி அமைக்கிறது. ஏற்கனவே டிஎன்ஏ எந்த மாதிரி இருக்குமோ அதை அப்படியே விடாமல் மாற்றி அமைக்கிறது தான் மேனிப்புலேஷன். அண்ட் இது எல்லாமே நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா லேபில் பண்ண போகிறோம், இன்விட்ரோ கண்டிஷன்ஸில் நம்ம பண்ண போகிறோம். சரியா? PBR 322 is the first artificial cloning vector developed in 1977 by Bolivar and Rodriguez from E. coli plasmid. E. coli bacteria ஒரு plasmid இருக்கும், அதை எடுத்து Bolivar Rodriguez அப்படின்னு 2 சயின்டிஸ்ட் PBR 322 பண்ணாங்க அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Restriction enzymes belongs to a class of enzymes called as nucleases. நியூக்ளியேசஸ்க்கு கீழே தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வரும். ஸோ இதில் எதெல்லாம் சரியான ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லு பார்க்கலாம். which is the right answer டா? எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கரெக்டு? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது இல்லையா? அடுத்ததான் the process of recombinant DNA technology has the following steps. இங்கேயும் வந்து 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீ ப்ராப்பராக ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, இன்சர்ஷன் ஆஃப் recombinant DNA into the host cell, cutting of DNA at specific location using restriction enzyme, isolation of genetic material. இதை வந்து கரெக்டான சீக்வென்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். recombinant DNA technology which is rDNA technologyல
ஸ்டெப்ஸை வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்ஷன் பியா டியா? கன்ஃபியூஸ் ஆகாது, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். பியா டியா? ஃபஸ்ட்டு ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், கரெக்டா? சரி, நம்பர் 1. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டிங் பண்ணுவோமா? எஸ், கட் பண்ணுவோம், ரைட். தென் இன்சர்ட் பண்ணுவோம், அப்புறம் ஆம்பிளிஃபை பண்ணுவோம், கரெக்டா? அப்போ which is the right order? 4, 3, 1, 2 is the right order. சரியா? 4, 3, 1, 2 is the right order. ஸோ ஒரு டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிவிட்டு அது ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வச்சு நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஜீன் வேணுமோ அதை ஆம்பிளிஃபை பண்ணிடுவோம். சரியா? எந்த ஜீனை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணணுமோ அதை ஆம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்? கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிடுறேன். அடுத்ததான், which one of the following palindromic base sequence in DNA can be easily cut at above the middle by some particular restriction enzymes? ஸோ இந்த இடத்துல சில பேலண்ட்ரோமிக் சீக்வன்சஸை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக மிடில் கட் ஆகிற சீக்வன்ஸ் எது? வெரி குட், ஆப்ஷன் சி. வெரி குட் ஜெனிஃபர். 𝐺𝒂𝒏𝒕𝒐 இதுதான் வந்து கரெக்டாக மிடில் கட் ஆகும். அதுவும் எந்த இடத்துல? கரெக்டாக ஜி மட்டும் இந்த சைடு வந்துடும், இங்கேயும் ஜி மட்டும் தனியாக கட் ஆயிரும். அப்போ இந்த சீக்வன்ஸும் இந்த சீக்வன்ஸும் எனக்கு மொத்தமாக கட் ஆயிரும். சரியா? PBR 322ல BR stands for what? Plasmid bacterial recombination, plasmid bacterial replication, plasmid Bolivar-Rodriguez, plasmid Baltimore and Rodriguez. Very good, option C. P na plasmid, B stands for Bolivar and R stands for Rodriguez. அடுத்ததா, match the following. எக்ஸோநியூக்ளியஸ், எண்டோநியூக்ளியஸ், ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், லைகேஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நிறையா வாட்டி உனக்கு வந்து கொஷின் பேப்பரில் இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸோநியூக்ளியஸ், எண்டோநியூக்ளியஸ் எல்லாம் எங்கே நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம்? எக்ஸோநியூக்ளியஸ் அப்படின்னா டிஎன்ஏவை கொண்டு போயிட்டு டெர்மினஸில் கட் பண்ணோம், கடைசி பாயிண்டில். எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னா டிஎன்ஏ மாலிக்யூலை நடுவில் மிடில் போர்ஷனில் கட் பண்ணோம். இது நம்பர் 2. ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் வந்து நம்ம எங்கே மேட்ச் பண்ணலாம்? ஆட் ஆர் ரிமூவ் த பாஸ்பேட். டிஎன்ஏ லைகேஸ் என்ன பண்ணும்? பைண்டிங் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். ஸோ இப்படி தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர்? சொல்லு பார்க்கலாம். CDABயா? அப்போது CDAB இருக்கிறது ஆப்ஷன் D. இட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து போகலாமா? In which techniques etherium bromide is used? Southern blotting techniques, western blotting techniques, polymerase chain reaction, agarose gel electrophoresis. எத்திடியம் bromide அப்படிங்கிறது வந்து ETBR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு டை மாதிரி கலர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எத்திடியம் bromide. சரியா? டிஎன்ஏ மாலிக்யூல்ஸை நம்ம வந்து செப்பரேட் பண்ணும்போது அதை நம்ம கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ETBR அப்படிங்கிற டையை யூஸ் பண்ணுறோம். இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்? வெரி குட், ஆப்ஷன் டி, அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில். கொஷின் நம்பர் 11. அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்ட் கொஷின்ஸு. Agrobacterium tumefaciens is a popular in genetic engineering because this bacterium is associated with the root nodules of all the cereals and pulse crops. Reason என்ன கொடுத்துருக்காங்க? A gene incorporated in the bacterial chromosome genome gets automatically transferred to the cross with which bacterium is associated. So what is the right answer here? Assertion and reason based question la inga edu sariyana answer pa? Yes, very good Jennifer, option C is the right answer. Assertion is true but reason is false அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். அடுத்ததா, which one of the following is not correct statement? தப்பான ஸ்டேட்மெண்ட் நீ வந்து சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. TI plasmid causes bunchy top disease. Multiple cloning site is known as polylinker. Non-viral method transfection of nucleic acid in a cell. Polylactic acid is a kind of biodegradable and bioactive thermoplastic. இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட் எது?
the statement which is not correct எதுவோ அதுதான் நீ சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ என்ன ஆன்சர் வரும்? வெரி குட், ஆப்ஷன் ஏ. டிஐ பிளாஸ்மிட் காசஸ் பன்ச்சி டாப் டிசீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன பண்ணும்? டியூமரை இன்டியூஸ் பண்ணி கிரவுண்ட் கால் டிசீஸ் தான் காஸ் பண்ணும். கரெக்டா? பன்ச்சி டாப் கிடையாது. அடுத்ததா, an analysis of chromosomal DNA using the southern hybridization technique does not use electrophoresis, blotting, autoradiography, polymerase chain reaction. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? analysis of chromosomal DNA using the southern hybridization technique. southern hybridizationல நான் ஒரு chromosomal DNA-வை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது எதை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டேன்? வெரி குட், எலக்ட்ரோஃபோரசிஸ் ஆப்ஷன் ஏ நான் யூஸ் பண்ண மாட்டேன். கரெக்டா? அடுத்ததா, டேய் எலக்ட்ரோஃபோரசிஸ் கிடையாது, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கு தான் ஆப்ஷன் ஏ. லாஸ்ட்டாக வந்து இந்த கொஷனுக்கும் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். An antibiotic gene in a vector usually helps in the selection of competent cell, transformed cell, recombinant cell, none of the above. எது சரியான ஆன்சர்? ஒரு வெக்டார் நம்ம எடுத்துக்கிறோம். வெக்டார்னா யூஸ்வலி அது வந்து பிளாஸ்மிடாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ பிளாஸ்மிட் இந்த மாதிரி எனக்கு டபுள் சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்குது. இமேஜின் இந்த இடத்துல வந்து எனக்கு ஓஆர்ஐ, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். அண்ட் இமேஜின் இந்த இடத்துல ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸு, இங்கே வந்து டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டண்ட்டான ஜீன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும்? எந்த செல்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சொல்லு பார்க்கலாம். எஸ், காம்பிடென்ட் செல், டிரான்ஸ்ஃபார்ம்டு செல், recombinant cell, none of the above. ஆப்ஷன் பி, டிரான்ஸ்ஃபார்ம்டு செல் தாண்டா இங்கே சரியான ஆன்சர். இந்த கொஷனுக்கு சரியான ஆன்சர் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல் அப்படின்றது. அடுத்து போகலாமா? சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆஃப் பிடி காட்டன் ஆர் லாங் ஃபைபர் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு ஏஃபிட்ஸ். ஏஃபிட்ஸுங்கிறது ஒரு வகையான வெட்டுக்கிளின்னு சொல்லலாம், அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். மீடியம் yield லாங் ஃபைபர் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு பீட்டில் பெஸ்ட். high yield and production of toxic protein crystals which kill dipter and pest. high yield and resistant to bollworms. BT cotton ஓட characters என்ன? Yes, very good, option D, high yield and resistant to bollworms is the right answer. இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே 1 மார்க் கொஷின். இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு மொத்தமாக 15 கொஷின்ஸ் இருக்குது. பார்க்கலாமா? ரெடியா? எஸ், ரெடியாடா? யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க? எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன் கண்ணா. லைக் போடாமல் இருக்கியா? என்ன இன்னைக்கு படிக்கிற ஆர்வம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கு. நிறைய பேர் லைவ் செஷன்ல இருக்கீங்க. எப்பவுமே 20-25 பேர் வந்தா அப்படியே கிளம்பிடுவீங்களே, என்ன ரீசன்? நாளைக்கு எந்த எக்ஸாமும் இல்லையா? ஏண்டா நாளைக்கு எந்த எக்ஸாமும் இல்லை அதனால பார்த்துட்டு இருக்கீங்களா லைவை? யூஸ்வலி ரெக்கார்டட் தானே பார்ப்பீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்தடுத்த நாள் ஏதாவது எக்ஸாம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால ரெக்கார்டட் பார்த்து முடிச்சிருவீங்க. நாளைக்கு சண்டேங்கிறதுனால லீவா? சரி சரி. சண்டே தெரியுதுடா. யூஸ்வலி சண்டேவும் ஸ்கூல்ஸ்லாம் வைப்பாங்கல்ல, எங்கள் ஸ்கூல்லாம் வச்சாங்கப்பா. ஏன் உங்கள் ஸ்கூல்லலாம் வைக்கிறது இல்லையா இப்போ சண்டே? சரி. How do you use biotechnology in modern practice? பார்க்கலாமா? படிக்கிறோம், இப்போ கூட ரெக்கார்டட் பார்த்துட்டு தான் வரேன். தெரியுது நீங்கள் ரெக்கார்டட் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியுது. லைவில் என்னடா இத்தனை பேர் இருக்கீங்களேன்னு கேட்டேன். 27th எக்ஸாமா அடுத்து? சரி ஃபைன். அப்போ 26th லைவ் வச்சா வர மாட்டீங்க, கரெக்டா? சரிடா, கவர்மெண்ட் ஸ்கூல், ஓகே, அதனால லீவா? சரி. ஸோ ஹவு டு யூ யூஸ் பயோடெக்னாலஜி இன் மாடர்ன் ப்ராக்டிஸ்? பார்க்கலாமா?
மாடர்ன் பயோடெக்னாலஜியை நிறைய மெத்தட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் எம்ப்ரேசஸ் ஆல் மெத்தட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். ஜீன்ஸை நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜியை யூஸே பண்ணுறோம். எப்படியெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணுறோம்? ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை வச்சு, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை வச்சு நம்ம மாடிஃபை பண்ணி ரீகாமினன்ட் டிஎன்ஏவாக கொண்டு வரலாம் இல்லையா? அதே மாதிரி செல் ஃபியூஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். 2 செல்லை ஒன்றா கம்பைன் பண்ணி ஃபியூஸ் பண்ணுற அந்த ஒரு டெக்னாலஜியும் பண்ணலாம். மேஜர் ஃபோக்கஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி என்னெல்லாம்? ஃபஸ்ட்டு ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன்னா தமிழில் வந்து புளிக்க வைக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போது நம்ம வீட்டில் மாவெல்லாம் அரைச்சாங்க அப்படின்னா அது புளிச்சதுக்கு அப்புறமா தான் தோசையோ இட்லியோ இதெல்லாம் ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஆல்கஹால்ஸ் எல்லாம் நம்ம குடிக்கிறோம், ஆன்டிபயோட்டிக்ஸை எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலியமாக வந்தது தான். அப்போ அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக பயோமாஸ். பயோமாஸ் அப்படின்னா என்ன? பயோனா லிவிங் ஆர்கானிசம், கரெக்டாக? இப்போது லிவிங் ஆர்கானிசமான பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கையோ எனக்கு ஏதோ ஒரு கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்லை என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுதான் பயோமாஸ். ஸோ மாஸ் இஸ் டெக்னிக்கலி வந்து அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு ஆர் எவ்வளோ வெயிட் ஆஃப் மாலிக்யூல் எனக்கு கிடச்சிருக்குங்கிறது தான் மாஸ். ஆனால் அது எல்லாமே லிவிங் ஆர்கானிசம்லேருந்து வந்திருக்கணும், அதுதான் பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் பல்க் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன், ஆல்கஹால், பயோஃபியூவல் இது எல்லாமே ஒரு வகையான லிவிங் ஆர்கானிசமான மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து தான் வந்திருக்கும். அதனால் இதை நம்ம பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் என்சைம்ஸ். என்சைம்ஸை வந்து பயோசென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பயோஃபியூவல்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸை வச்சு வந்து இப்போ பெட்ரோல் டீசல் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஃபியூவலை உருவாக்க முடியுமா? கோபார் கேஸ் மாதிரி ஏதாவது உருவாக்க முடியுமா? ஸோ அதுதான் பயோஃபியூவல்ஸ். ஹைட்ரோஜன், ஆல்கஹால், மீத்தேன் இதெல்லாத்தையும் நம்ம உருவாக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோபியல் இன்னாக்குலண்ட் அப்படின்னா என்ன? இப்போது பயோ ஃபர்டிலைசரில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து நான் உரமாக கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் மைக்ரோபியல் இன்னாக்குலண்ட். இன்னாக்குலண்ட் இஸ் நத்திங் பட் அ ஸ்டார்டர் கல்ச்சர். நான் ஒரு விஷயத்தை நிறையா வளர்க்கணும்னு நினச்சேன்னா முதல்ல ஒரு சாம்பிள் போட்டு அதிலிருந்து தான் மல்டிப்ளை ஆகணும். இப்போது இது உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம எல்லாருமே வீட்டில் கர்ட்லிங் ப்ராசஸ் பண்ணுவோமா? அடுத்த நாள் தயிர் வேணும்னா முன்னாடி நாள் என்ன பண்ணணும்? பாலை கொஞ்சம் காய்ச்சி ஒரு அளவுக்கு வார்மாக இருக்கும்போது, ரொம்ப சூடாக இருக்கும்போதில் ஒரு அளவுக்கு வார்மாக இருக்கும்போது ஏற்கனவே இருக்க தயிர்லேருந்து ஒரு 2 ட்ராப் எடுத்து ஊற்றி கலக்கி விட்டுருவோம். அந்த 2 ட்ராப் இருக்குல்ல, அதுதான் இன்னாக்குலண்ட். ஏன்னா அந்த 2 ட்ராப் ஆஃப் தயிரில் சில பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியா போயிட்டு நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கும் போதெல்லாம் அது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும் அந்த பாலுக்குள்ளே போய். அதனால தான் அடுத்த நாள் நம்மளுக்கு அந்த பால் தயிராக மாறி இருக்கு. ஸோ இன்னாக்குலண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்டார்டர் கல்ச்சர். புரிஞ்சுதா? பிளான்ட் அண்ட் அனிமல் செல் கல்ச்சர். ஸோ இப்போ ஒரு பிளான்ட் செல்லை வச்சு நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணுறோம், அனிமல் செல்ஸை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணுறோம். ரிசர்ச்காக மட்டும் கிடையாது, அதை வந்து செகண்டரி மெட்டபாலிட்ஸ் எடுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். சில என்சைம்ஸோ ஹார்மோன்ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் எடுக்கிறோம். இது எல்லாத்துக்குமே நம்ம பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ இதை பேஸ் பண்ணியும் நம்ம என்சைம்ஸ் எடுக்கலாம், ஒரு பாக்டீரியாவிலேருந்து ஹார்மோன்ஸ் எடுக்கலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கலாம், இன்டர்ஃபெரான்ஸ் எடுக்கலாம். ப்ராசஸ் என்ஜினியரிங் அப்படின்னா the tools of biotechnology is used for effluent treatment, water recycling. இப்போ இந்த சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் என்ஜினியரிங் அப்படிங்கிற ப்ராசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுவும் பயோடெக்னாலஜிக்கு கீழே தான் வருது. இந்த கொஷின் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை, அவ்வளோ இல்லை. இந்த கொஷின் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். திஸ் கொஷின் இஸ் இம்பார்ட்டண்ட். 3 stars. ஓகே, இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஷின்னு சொல்லலாம், இல்லை 3 மார்க் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். போலாமா மேம்? நீங்கள் ஆல்ரெடி டீச் பண்ண நோட்ஸ் வச்சு நான் கம்ப்ளீட் லெசன் படிச்சிருவேன். லைன் பை லைன் வச்சு நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஓகே. 11th கொஷினுக்கு அசர்ஷன் ஃபால்ஸ் தானே? 11th கொஷின் ஆமாடா, சாரி. 11th கொஷனுக்கு ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் இ. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். சரியா? ஆப்ஷன் இ தான் சரியான ஆன்சர்.
எஸ். பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நீட் கம்பல்சரியா? ஆமாப்பா. டே நம்ம பிரகாஷ் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து உனக்கு இப்போ வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருக்காரு. எந்தெந்த கோர்சஸ்க்கெல்லாம் நீட் வேணும், எந்தெந்த கோர்சஸ்க்கெல்லாம் நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காரு தினமும். அதை பாருங்கள், உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, அடுத்த கொஷின் போகலாமாடா? நெக்ஸ்ட் கொஷின் இஸ், what are the materials used to grow microorganism like spirulina? ஸோ ஸ்பைருலினா அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நம்ம ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் ஸ்பேஸ்க்கு போகும்போது நம்ம இங்கே குழம்பு, ரசம், தயிர் இந்த மாதிரி பொரியல்லாம் வச்சு சாப்பிட்றோம். அங்கே போயிட்டு அதெல்லாம் சமைக்கவும் முடியாது, அது எல்லாத்தையும் வச்சு சாப்பிடவும் முடியாது. முதல்ல அங்கே கிராவிட்டியே இருக்காது. நம்ம இங்கே தட்டில் போட்டு சாப்பிட்றோம், அங்கே தட்டில் போட்டால் மிதந்துட்டு இருக்கோம், தட்டிலே போய் விழுகாது. கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல ஃபுட்டை நம்மளால் கன்சியூம் பண்ண முடியாது. அதுக்கான சோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கெல்லாம் பசிக்கும்ல, அண்ட் தினம் தினம் அவங்களுக்குன்னு சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவை. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எல்லாம் தேவை. அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தே வில் ஹாவ் அ டேப்லெட், சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஸ்பைருலினா இருக்கும். ஸ்பைருலினா அப்படிங்கிறது இட் கம்ஸ் அண்டர் பாக்டீரியா தான். பார்க்குறதுக்கு ஆல்கே மாதிரியே இருக்கும். சரியா? ஸ்பைருலினா அதே மாதிரி வந்து சில ஃபங்கை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு டேப்லெட்டாக மாற்றிட்டோன்னா அதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் வேணுமோ அது எல்லாமே அந்த டேப்லெட்டில் இருக்கும். அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு பசியும் ஆறிடும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் பாடிக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பைருலினாவை நான் வளர்க்கணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்பைருலினாவை வளர்க்குறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் எனக்கு தேவை? வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ஸ். ஏன்னா இந்த பொட்டேட்டோவில் நிறையா ஸ்டார்ச் இருக்குது. அப்போது அதே வாட்டரை நான் யூஸ் பண்ணுறேன்னா அந்த தண்ணியில் எனக்கு ஸ்டார்ச் இருக்கும். ஸோ ஸ்டார்ச் வந்து இட் இஸ் அ கார்போஹைட்ரேட். கரெக்டாக? அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதோ இந்த மாதிரி காஞ்சு போன ஒரு வெக்கைப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணி ஸ்பைருலினாவை வளர்க்கலாம். மொலாசஸ் அப்படின்னா அந்த கரும்பு இருக்கு இல்லையா, கரும்பை வந்து ஜூஸ் பிழிஞ்சிட்டு அந்த வேஸ்ட் எல்லாம் இருக்கும், அதை தான் மொலாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் ஆல்கஹால் எல்லாம் வந்து ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மொலாசஸ் நம்ம எடுத்துக்கலாம். அனிமல் மேன்யூர்னா எரு. இப்போது மாட்டோட சாணியெல்லாம் வந்து ஒரு மேன்யூர், அதை மாதிரியே எடுத்து நம்ம ஸ்பைருலினாவை வளர்க்கலாம். அதே மாதிரி சீவேஜ் வச்சும் நம்ம வளர்க்கலாம். சரியா? இது தாண்டா மொலாசஸ். ஓகே, சுகர் கேன்லேருந்து ஜூஸ் எடுக்கும்போது இந்த மொலாசஸ் வச்சும் நம்ம ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன் பண்ணலாம். ஓகே, எஸ் மேம். வேரியஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் இன் தீமின்னல் பேட்சா. பாஸ்ட் ரெக்கார்டிங்ஸில் பாருங்கடா, பாஸ்ட் ரெக்கார்டிங்ஸில் பாருங்க. ஐ வாண்ட் மேக்ஸ் கைட் மெட்டீரியல் PDF பிகாஸ் எனக்கு வந்து மேக்ஸ் மெட்டீரியல் PDF சென்ட் பண்ணுங்களா? கேட்குறேன் நேஹா, என்கிட்ட இல்லை, நான் வந்து ஜனஸ்ருதி மேம் கிட்ட கேட்குறேன். சரியா? Spirulina consists of high nucleic acid content. Isn't it dangerous to eat spirulina in space? No, it is not dangerous. Spirulina பொறுத்த வரைக்கும் கண்டாமினேஷன் இல்லை. பியூரான ஸ்பைருலினா அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஃபுட்டாக சாப்பிடலாம். ஓகே, ஹை நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட்டாக அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா. ஸ்பைருலினால நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அது தெரியுமா? ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஸ்பைருலினாவை நீங்கள் எடுத்தீங்கனாலே அதில் 2 கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு நீ தாராளமாக 2 ஸ்பூன் ஆஃப் ஸ்பைருலினா சாப்பிடலாம். சரியா? அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அஃப்கோர்ஸ் எனிதிங் இன் மாடரேஷன் இஸ் ஓகே. சரி, அடுத்து போகலாமா? எஸ் மேம், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் இன் தீமின்னல் பேட்ச், பட் வென் வில் யூ ஸ்டார்ட் 12th போர்ஷன்ஸ்? மேம், நீ 11th பையனா? 11th பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, 12th ஜாயின் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இப்போவே யோசிக்காமல் நீ ஜாயின் பண்ணலாம். 12th போர்ஷன்ஸ் எல்லாமே உனக்கு
26ஆம் தேதி வருதுல்ல, 26ஆம் தேதிக்கு அப்புறமா எல்லா வீடியோஸும் இருக்கும். நாங்களும் பேசிக்ஸை எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே பயாலஜிலலாம். சரியா? 12க்கு தேவையான பேசிக்ஸை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதே சமயம் 11th ஃபைனல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் 11க்கான ரிவிஷன்ஸும் இருக்கும். ஓகே, Spirulina is kind of costly. ஆமாம், கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இட் ஹேஸ் so much of nutrients. நேஹா டோன்ட் ஸ்பேம். உங்களுடைய ஐடி பிளாக் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. ஐ ஹவ் கிவன் யூ ஆன்சர். மேம் பயாலஜி எப்படி சென்டம் போடுறதுன்னு சொல்லுங்கள், இம்பார்ட்டண்ட் லெசன் சொல்லுங்கள். டே, நீ வந்து எல்லா லைவும் அட்டென்ட் பண்ணாதான் உனக்கு தேவையான எல்லாமே கை கிடைக்கும். நான் இப்போ கூட லாஸ்ட் வீக் தான் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாம் சொன்னேன். எந்த வீடியோ தெரியுமா? யாருமே அந்த வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன் பார்க்கல? ஸ்டடி பிளான் வீடியோ போட்டேனா இல்லையா? அந்த வீடியோவை யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லுங்கன்னா வா, எல்லாரும் வந்து இப்போவே நம்மளோட சேனலில் வீடியோ செக்ஷனுக்குள்ளே போயிட்டு, சரியா, வீடியோ செக்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே பாரு, 12th பயாலஜி 40 days ஸ்டடி பிளான் போட்டிருக்கேனா இல்லையா? இதுக்குள்ளே போ. இதில் உனக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன்டா. பயாலஜியில் பாட்னியில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, ஜுவாலஜியில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு தோ சொல்லியிருக்கேனே. 5 மார்க்குக்கு எந்த லெசன் நீ படிக்கணும், 2-3 மார்க்ஸ்க்கு எந்தெந்த லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டு எல்லாமே நான் உனக்கு சொல்லியிருக்கேன். நீ பார்க்கல, ஸோ இப்போவே போய் பார்க்கலாம். 12th பயாலஜியில் 40 days ஸ்டடி பிளான் பார்க்கணும். சரியா? நேஹா, ஐ எம் பிளாக்கிங் யுவர் ஐடி பிகாஸ் யூ ஆர் ஸ்பேமிங். எஸ். அடுத்த கொஸ்டின் போலாமா? யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ பயோடெக்னாலஜி லேப் வித் அ பாக்டீரியம் நேம்லி ஈகோலை. ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியாவை வச்சு பயோடெக்னாலஜி லேபில் நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்க. ஹவு வில் யூ கட் த நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ்? எக்ஸ்பிளைன் இட். ஸோ நியூக்ளியோடைட் சீக்வென்ஸை நீங்கள் எப்படி கட் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, இதே மாதிரி கேட்க மாட்டாங்க. சரியா? மேபி வாட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், வாட் ஆர் த டைப்ஸ் அப்படி கேட்கலாம். இந்த கொஷின் அப்படியே வந்தது கிடையாது பெருசாக. இப்போ இந்த கொஷின் போகலாமா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அப்படிங்கிற என்சைமை வச்சு நான் டிஎன்ஏவை எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம், க்ளீவ் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக. சரியா? இப்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு என்சைம் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது? டிஎன்ஏவை எக்ஸாக்டாக வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்லேயோ இல்லை அந்த சைட்டுக்கு பக்கத்துலேயோ கட் பண்ணுது. ஓகே, அண்ட் அந்த சைட்டுக்கு பேர் என்னது? இட் இஸ் நோன் ஆஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். தே கட் த டிஎன்ஏ at or near the specific recognition sites within the molecules known as restriction sites. Based on their mode of action, எப்படி வேலை பார்க்குதோ அதுக்கேற்ற மாதிரி restriction enzymes are classified into exonucleases and endonucleases. ரெண்டு டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். Exonucleases are enzymes which remove the nucleotides one at a time from end of DNA molecule. ஒரு DNA molecule ஃபுல்லாக இருக்குன்னா அதோட ஒரு எண்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக நியூக்ளியோடைட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது தான் எக்ஸோநியூக்ளியேசஸ். எக்ஸாம்பிள் BAL31, எக்ஸோநியூக்ளியேஸ் 3 இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தபடியாக எண்டோநியூக்ளியேஸ் பார்த்தோம்னா இந்த என்சைம்ஸ் எல்லாமே தே பிரேக் த இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது நல்லா பாரு, எல்லா டிஎன்ஏலையுமே எனக்கு சென்டரில் யார் இருப்பாங்க? நைட்ரோஜினஸ் பேஸ் பேர். இந்த மாதிரி அடினைன், குவானைன், தைமன், சைட்டோசன் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த சைடு ஒரு ரைபோ சுகர், இந்த சைடு ஒரு ரைபோ சுகர், இந்த சைடும் ஒரு சுகர் மாலிக்யூல், இந்த சைடும் ஒரு சுகர் மாலிக்யூல் இருக்கும். இப்போது இன்னொன்றும் இருக்கும் which is பாஸ்பேட். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய சுகருக்கும் ரெண்டாவது அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சுகருக்கும் நடுவில் தான் ஒரு பாஸ்பேட் இருக்கும். இப்போ இதில் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாஸ்பேட்டு 2 சுகரு.
சரியா? இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பாஸ்பேட் இருக்கிறதுனால பாஸ்போ, 2 சுகர் இருக்குது, அப்போது டை எஸ்டர். எஸ்டர்னா சுகர் தான், டைனா 2, அப்போ ஒரு பாஸ்பேட்டு 2 சுகர் இருக்குது, அப்போ பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டு தான் ஒரு டிஎன்ஏ உடைய முதுகெலும்புன்னு சொல்லலாம். அதை நீ பிரேக் பண்ணுற இந்த இடத்துல. ஸோ டிஎன்ஏக்கு உள்ளே போய் நீ ஆக்ட் பண்ணுற, எண்டில் கட் பண்ணுறதில்ல. சரியா? இதுதான் எண்டோநியூக்ளியேசஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா HIND2, ECOR1, PVUL, BAMH1, TAC1 இதெல்லாமே சொல்லலாம். அடுத்து போகலாமா? எஸ், தமிழ் மீடியம் பயோசுவாலஜி சொல்லுங்கள். என்ன வேணும்? தமிழ் மீடியம் பயோசுவாலஜியில் என்ன வேணும்? தெளிவாக கேளு. எஸ், அடுத்தது போலாமா? எஸ், ஷால் வி மூவ் ஆன் டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, what are the enzymes you can use to cut the terminal end and internal phosphodiester bond of the nucleotide sequence? இப்போது எந்த என்சைம்ஸை யூஸ் பண்ணி நீ வந்து டெர்மினல் எண்ட், ஒரு டிஎன்ஏவோட லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய எண்டை கட் பண்ணலாம், அதே மாதிரி அந்த டிஎன்ஏக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை கட் பண்ணலாம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடியா? தமிழ் மீடியமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் வேணும். வெயிட் அ மினிட். I'll give you the important questions PDF right away. அதில் இங்கிலீஷ் மீடியமுக்கு கொஷின்ஸ் இருக்குது, தமிழ் மீடியமுக்கு கொஷின்ஸ் இருக்குது. நான் கொடுக்குறேன். நம்ம லைவோட கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் மேலே பாருடா. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் பசங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமோ இல்லை இங்கிலீஷ் மீடியமோ எல்லாருக்குமே தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மேலே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஷின்ஸ் பேப்பர் பார்த்தேன் மேம். அதில் ஜுவாலஜி 2 மார்க் ஒன்றுமே புரியலையா? ஏன் ஒன்றுமே புரியல? லாஸ்ட் இயர் அவ்வளோ கஷ்டமாக ஒன்றும் இல்லையே, ஈஸியாக தான் இருந்துச்சு. சரி, அடுத்து போகலாமா? வாட் ஆர் த என்சைம்ஸ் யூஸ்டு டு கட் த டெர்மினல் எண்ட் அண்ட் இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு? இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டெர்மினல் எண்டுனா ஒரு டிஎன்ஏ உடைய கடைசி பகுதி. அப்போ அதை கட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியேஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுவே இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட், அதாவது ஒரு டிஎன்ஏ மாலிக்யூலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில மாலிக்யூல்ஸை கட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் யூஸ் பண்ணணும். அது எக்ஸோநியூக்ளியேஸ், இது எண்டோநியூக்ளியேஸ், அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? எகெயின் இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் endonuclease is an enzyme that cleaves DNA into the fragments. Fragments அப்படின்னா small pieces அப்படின்னு அர்த்தம். Fragmentனா small pieces at or near the specific recognition site. Recognition siteன்னு சொல்லுவாங்க, இல்லை palindromic sequence அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருந்து பார்த்தாலும் பின்னாடி இருந்து பார்த்தாலும் அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங்கும் ப்ரனன்சேஷனும் மாறாது பெருசாக. மலையாளம், மாம், டேட், இது எல்லாமே palindromic வேர்ட்ஸ். முன்னாடி இருந்து படித்தாலும் மாம் தான், பின்னாடி இருந்து ரிவர்ஸில் படித்தாலும் மாம் தான். ஸ்பெல்லிங்கும் பெருசாக மாறாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெகக்னிஷன் சைட்ஸில் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் போய் கட் பண்ணும். இப்போ இது எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்டாக பிரிக்கிறோம், விச் இஸ் எண்டோநியூக்ளியேஸ் அண்ட் எக்ஸோநியூக்ளியேஸ். இது ஏற்கனவே நம்ம படித்ததானே. எக்ஸோநியூக்ளியேஸ் அப்படின்னா ஒரு எண்டில் கட் பண்ணும், விச் வில் ரிமூவ் த நியூக்ளியோடைட்ஸ் ஒன் அட் அ டைம், ஒவ்வொன்றா தான் ரிமூவ் பண்ணும். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ மாலிக்யூல், இதுதான் கீவேர்டு, எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ மாலிக்யூல். இதுவே எண்டோநியூக்ளியேஸ்னால் இது வந்து இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை பிரேக் பண்ணுது.
which is இங்கே என்ன தெரியுமா keyword within a DNA molecule. ஒரு DNA moleculeக்கு உள்ளேயே break பண்ணுது. சரியா? இப்போ இங்கே பாரு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்லையுமே இந்த ஈகோ-R1 BAMH1 அப்படின்னு எல்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா? எதை வச்சு இந்த பேர் வருது பார்க்கலாமா? இப்போது எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸுமே ஒரு பாக்டீரியாவிலேருந்து தான் எடுக்கிறோம். சரியா? பாக்டீரியா தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை உருவாக்கி கொடுக்குது. இப்போது எந்த பாக்டீரியாவிலேருந்து அதை எடுக்கிறோமோ அந்த பாக்டீரியாவோட பேர் இங்கே இருக்குது. ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. பெசிலஸ் அமைலோலிக்விஃபேஷன்ஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா. இப்போது இந்த ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சிலேருந்து நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எடுக்கிறேன்னா அதை பேர் வைக்கும்போது ஹீமோஃபிலஸ்லேருந்து ஹெச் எடுத்துப்பேன், இன்ஃப்ளூயன்ஸாலேருந்து ஐஎன் எடுத்துப்பேன். சரியா? இப்போ ஹின் வந்துருச்சா? டி அப்படின்றது என்ன மேம்? டிங்கிறது ஸ்ட்ரெயினோட பேராக இருக்கலாம். ஸ்ட்ரெயின் என்ன ஸ்ட்ரெயின்? ஸ்பீஷஸ்குள்ளேயே நிறையா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இது என்ன ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறதோ இருக்கலாம். அடுத்ததாக இந்த நம்பர் 2 நம்பர் 3 எல்லாம் இருக்குல்ல, அந்த பாக்டீரியாவிலேருந்து எடுத்த 2வது என்சைம் இது. அதே ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸாலேருந்து எடுத்த 3வது என்சைம் இது. அப்படிங்கிறதுக்காக தான் ரோமன் நம்பர் 2 ரோமன் நம்பர் 3 which will indicate the order of the enzyme. எத்தனாவதா இந்த என்சைமை நான் எடுத்தேன் அப்படிங்கிற ஆர்டர். புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பெசிலஸ் அமைலோ லிக்விஃபேஷன்ஸ், பெசிலஸ்லேருந்து பி, அமைலோ லிக்விஃபேஷன்ஸ்லேருந்து ஏஎம். ஜீனஸ் நேம்லேருந்து ஃபஸ்ட்டு லெட்டரும் ஸ்பீஷஸ் நேம்லேருந்து 2 லெட்டரும். ஹெச்ங்கிறது இந்த இடத்துல ஸ்ட்ரெயின். அப்போ அந்த ஸ்ட்ரெயினோட பேரை எழுதியாச்சு. ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்ச என்சைம் இது, அதனால BAMH1 அப்படிங்கிறது போட்டாச்சு. புரிஞ்சுதா? இப்படி தான் நம்ம வந்து நேமிங் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஈகோ-ரீ கிடையாது, ஈகோ-R1 அப்படின்னு சொன்னேன் இல்லையா? E stands for எஷரிஷியா, CO stands for கோலை. அப்போ எஷரிஷியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியாவிலேருந்து தான் இந்த என்சைமை எடுத்தாங்க. அண்ட் ஆர் தான் வந்து அந்த ஸ்ட்ரெயினோட பேர். ஈகோலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினோட பேர் தான் ஆர். அண்ட் 1 தான் வந்து ஆர்டர் ஆஃப் த என்சைம். ஃபஸ்ட்டு என்சைமாக எடுத்ததே இந்த ஈகோ-R1 தான். சரியா? அடுத்து போகலாமா? நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு ஜீனை நான் எடுத்துட்டேன், அந்த ஜீனை கொண்டு போயிட்டு ஒரு ஆர்கானிசமோட ஜீனுக்குள்ளே நான் எப்போ நுழைக்கணும், இன்சர்ட் பண்ணணும். எதுக்காக நான் இதை பண்ணுறேன்? அதை அப்படியே விட்டுறலாம்ல, எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுறலாம்ல அப்படின்னா அப்படி விட முடியாது. பயோடெக்னாலஜி ஆர் RDNA டெக்னாலஜியில் நான் என்ன தான் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த செடி இந்த மாதிரியே இருக்க வேணாம், வேறு ஏதாவது வித்தியாசமாக இன்னும் பெட்டராக பண்ணலாமே. இந்த அனிமல் இருக்குல்ல, அதை நான் இன்னும் பெட்டராக எப்படி மாற்றலாம், அதுதான் நம்ம பார்ப்போம். அப்போ பெட்டர்னு போகும்போது அதோடைய டிஎன்ஏவை மாற்ற வேண்டிய கட்டாயம் அந்த இடத்துல வருது. அதுக்காக தான் இந்த RDNA டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த டிஎன்ஏவை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்? சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் உனக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஆஷா இருக்கேன்னா, என்னோடய ஹைட்டே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் ஒரு ஹைட்டில் இருக்கேன், இந்த ஹைட் வந்து எனக்கு ரொம்ப சின்னது அப்படின்னு நானாக நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் இன்னும் ஹைட்டாக மாறுறதுக்கு? என்னுடைய டிஎன்ஏவை மாற்றலாம். என்னோட டிஎன்ஏல இவ்வளோ தான் ஹைட் இருக்குது, என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலே என்ன பண்ணாலும் வளர முடியாது. அப்படின்றப்போ ஏன் நம்ம டிஎன்ஏவை மாற்றக்கூடாது? மாற்றுவோம். என்னோட டிஎன்ஏல ஹைட்டுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஜீன் இருக்கும்ல, ஆஷாவா இவ்வளோ தான் வளருவா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்னோடய ஜீனில் அந்த சிக்னல் இருக்குது. அதனால தான் இவ்வளோ உயரத்தோடு நான் ஸ்டாப் ஆகிட்டேன், இதுக்கு மேலே நான் வளரலை. நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜீனை மாற்றிடுறேன். ஒரு ஒட்டகத்தோட ஜீனை எடுத்து கொண்டு வந்து நான் வச்சேன்னா, ஜிராஃபோட ஜீனை எடுத்து கொண்டு வந்து வச்சேன்னா அதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குல்ல. அதே அந்த ஜிராஃபுடைய ஹைட்டுக்கு காரணமாக இருக்க ஜீனை கொண்டு வந்து என்னோட உடம்புல நான் வச்சேன்னா அதுதான் RDNA டெக்னாலஜி. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தரோட ஜீனை எடுத்து கொண்டு வந்து என்னோட டிஎன்ஏக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படி பண்ணுறதுக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் வேணும்? ஃபஸ்ட்டு பாலிஎத்திலீன் கிளைகால் PEG வேணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஐ வுட் கிவ் இட் 3 ஸ்டார். இது ஒரு 2 மார்க் கொஷின். சரியா? இதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும், இதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்? பாலிஎத்திலீன் கிளைகால் PEG, டெக்ஸ்ட்ரன் சல்ஃபேட். இந்த 2 மட்டும் நீ எழுந்தனா உனக்கு 2 மார்க் கிடைச்சிரும். அடுத்து போகலாமா?
நல்ல ஃபுட் ஈட் பண்ணால் வளரலாமா? அது வந்து வளர்கிற வயசு வரைக்கும் தான். எனக்குலாம் நான்லாம் அதை தாண்டிட்டேன். சரியா? 18 வயசு வரைக்கும் தான் நீ வளர முடியும். 17 18 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உனக்கு ஹைட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீ வந்து என்னென்னலாம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணுமோ இல்லை என்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் முன்னாடியே நீ பண்ணியிருந்தேன்னா வளர்ந்துருப்ப. இதுக்கு மேலே என்ன பண்ணாலும் வளர முடியாது. சரியா? சில பேர் வந்து தொங்குவாங்க, ஒரு குச்சி மாதிரி கட்டி அதில் தொங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் ஐ டோன்ட் நோ அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரில. என்ன தான் பண்ணாலும் 18 வயசுக்குள்ளே பண்ணுனா தான் ஒரு பலன் உண்டு, அதுக்கப்புறமா பலன் கிடையாது. ஸோ வாட் டு யூ நோ அபவுட் த வேர்ட் PBR 322? பார்க்கலாமா? இந்த கொஷின் இருக்குது பாரு, ஐ வுட் கிவ் இட் 5 stars. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் கொஷின். ஸோ PBR 322 எக்ஸ்பிளைனும் பண்ணணும், அதே மாதிரி இந்த டயக்ராமும் போட்டுடணும். ஸோ ஃபுல்லாக எழுந்தன்னா உனக்கு 3 மார்க் கிடைக்கும். மிக 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 முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ PBR 322னா என்னது? இட் இஸ் அ பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியுமா? இல்லை யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போடும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஆல் நோ வாட் இஸ் பிளாஸ்மிட். ஸோ PBR 322ங்கிறது ஒரு பிளாஸ்மிட்டு. இட் இஸ் அ ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட். ஏற்கனவே இருக்க ஒரு பிளாஸ்மிட்டை லேபில் வச்சு மாற்றி அமைச்சிட்டேன், அதை வேறு மாதிரி நான் வந்து மாற்றிட்டேன். இட் இஸ் அ ரீகன்ஸ்ட்ரக்டட். சரியா? இட் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஆஸ் அ க்ளோனிங் வெக்டார். க்ளோனிங் வெக்டார் அப்படின்னா என்னது? நான் வந்து இஃப் ஐ ஹாவ் டு ப்ரொடியூஸ் ஒரு 100 காப்பீஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஜீன், ஒரு சின்ன ஜீன் இருக்குது, அந்த ஜீனை நான் 100 காப்பீஸாக மாற்றணும், 1000 காப்பீஸாக மாற்றணும்னா அதுதான் க்ளோனிங். அதுக்கு எனக்கு இந்த பிளாஸ்மிட் ஹெல்ப் பண்ணும். சரியா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா வாட் இஸ் பிளாஸ்மிட்னு? ஒன்றும் இல்லை. இப்போ நீ ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிற. சரியா? இமேஜின் திஸ் இஸ் ஒரு ஈகோலை பாக்டீரியா. பாக்டீரியாவில் யூஸ்வலி என்ன இருக்கும்? மெயினாக ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், அது ஒரு டிஎன்ஏன்னு வச்சுக்கோ. ஏன்? ஆனால் யூஸ்வலி இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் நியூக்ளியஸுக்கு உள்ளே இருக்கும், யூகேரியாட்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இஃப் யூ டேக் அ பாக்டீரியா, நியூக்ளியஸே ப்ராப்பராக இருக்காது. தெர் இஸ் நோ ட்ரூ நியூக்ளியஸ் இந்த ப்ரோகேரியாட்ஸ். கரெக்டு தானே? ஈகோலை அப்படின்றது ஒரு பாக்டீரியா. பாக்டீரியானா என்ன? அப்போ அவங்க எல்லாருமே ப்ரோகேரியாட்டாக இருப்பாங்க. ப்ரோகேரியாட்னா தெர் இஸ் நோ ட்ரூ நியூக்ளியஸ். நியூக்ளியஸை உள்ளே இருக்க வேண்டியதெல்லாம் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல். கரெக்டாக? அதெல்லாம் ஸ்கேட்டர்டாக இருக்கும், அங்கங்கே செதறி போயிருக்கும். அப்போது இட் இஸ் நோ மோர் அ நியூக்ளியஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸுக்கு உள்ள ப்ராப்பராக அலைனாக இருக்க வேண்டிய ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாம் இப்போ வெளியே வந்து அங்கங்கே செதறி இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியாய்டு. அது நியூக்ளியஸ் கிடையாது. சரியா? இப்போ இது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். கரெக்டாக? அதே மாதிரி இன்னொரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தனியாக இருக்கும், அதுதான் பிளாஸ்மிட். இதுவும் ஜெனட்டிக் மெட்டீரியல், இதுவும் ஜெனட்டிக் மெட்டீரியல். திஸ் இஸ் ஆல்சோ டிஎன்ஏ, திஸ் இஸ் ஆல்சோ டிஎன்ஏ. ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒரு லீனியர் டிஎன்ஏ. லீனியர் டிஎன்ஏனா என்னது? இது வந்து நூல் மாதிரி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணால் போயிட்டே இருக்கும் நீளமாக. இட் இஸ் அ லீனியர் டிஎன்ஏ. ஆல்சோ இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாதிரி உனக்கு தெரியலாம், பார்க்குறதுக்கு நூல் மாதிரி இருக்கிறதுனால. பட் ஹியர் இட் இஸ் சர்க்குலர் DNA, double stranded DNA. 2 ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ டபுள் ஸ்ட்ராண்டட் DNA. சரியா? அண்ட் இதுக்கு இன்னொன்றும் சொல்லலாம், எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் DNA. ஏன்னா நியூக்ளியஸை விட்டு தனியாக தான் வெளியே இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் இல்லை எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். அப்போது சில பாக்டீரியாவில் நியூக்ளியஸ் டிஎன்ஏவை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஎன்ஏ இருக்கும், சர்க்குலராக இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரா குரோமோசோமலாக இருக்கும். இதுதான் பிளாஸ்மிட். சரியா? இதுதான் என்னது? பிளாஸ்மிட். இவரை பற்றி தான் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். புரிஞ்சுதா? இப்போ பிளாஸ்மிட்னா என்னன்னு புரிஞ்சுதா? மேம் பயோசுவாலஜி அண்ட் பயோபாட்னி கம்பல்சரி தமிழ் மீடியம் கொஷின்ஸ். கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து கெஸ் பண்ண முடியாதுப்பா, எங்கிருந்து வேணால் கேட்பாங்க.
இட் இஸ் நாட் கெஸ்ஸபிள். லைக் கெமிஸ்ட்ரியில் எப்படி உங்களால் இந்த சாப்டர்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும்னு கெஸ் பண்ண முடியுமோ, பயாலஜியில் அந்த மாதிரி கெஸ் பண்ண முடியாது. எஸ், இது புரிஞ்சுதா? இப்போ பிளாஸ்மிட்னா என்ன அப்படின்றது உனக்கு இப்போ ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இந்த பிளாஸ்மிடை எடுத்து லேபில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் PBr 322. அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு க்ளோனிங் வெக்டாராக யூஸ் பண்ணுறோம். க்ளோனிங் வெக்டார்னா ஒரு பர்டிகுலர் ஜீனை மல்டிபிள் காப்பீஸாக மாற்றணும். அதுக்காக நான் ஒரு வெக்டாராக யூஸ் பண்ணுறேன். இட் கண்டைன்ஸ் 4361 பேஸ் பேர்ஸ். இந்த அடினைன், குவானைன், தைமன், சைட்டோசன் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எவ்வளோ இருக்கான்? 4361 பேஸ் பேர்ஸ் இருக்கான். இதுதான் PBr 322ஓட ஃபோட்டோ. இதில் யூ கேன் சி ORI அப்படின்னு இருக்கா, விச் இஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இந்த பிளாஸ்மிட் மல்டிபிள் காப்பீஸாக மாறணும்னா எனக்கு இந்த ORI மிக மிக முக்கியம். சரியா? அடுத்ததா இங்கே ஆம்ப் ஆர், டெட் ஆர் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னென்னா, ஆம்ப்னா ஆம்ஃபிசிலின், டெட்டுனா டெட்ராசைக்ளின். இந்த ஆம்ஃபிசிலின், டெட்ராசைக்ளின் இதெல்லாமே என்னப்பா? ஆன்டிபயோட்டிக். இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக். இப்போது இந்த பிளாஸ்மிட் ஒரு பாக்டீரியாவுக்குள்ளே தான் இருக்குது. அந்த பாக்டீரியாவை சாவடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு ஒரு வேளை பாக்டீரியல் ஃபீவர் இருக்குது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஆம்ஃபிசிலின், டெட்ராசைக்ளின் எல்லாம் எடுத்து ஆன்டிபயோட்டிக்காக நான் உள்ளே எடுத்துட்டேன்னா அந்த பாக்டீரியா செத்து போயிடும், எனக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிடும். ஆனால் சில பாக்டீரியாவில் என்ன இருக்கும்னா, இந்த மாதிரி பிளாஸ்மிட் இருக்குல்ல, என்னதான் ஆம்ஃபிசிலின் கொடுத்தாலும் அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், வேலை செய்யாது. நான் அது சாகிறதுக்கான பாய்சன் கொடுக்குறேன், ஆனால் அந்த பாய்சனை அங்கே போய் வேலையே செய்யாது. ஏன்னா அந்த பாக்டீரியா ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நீ என்ன வேணால் போடுறா, நான் பொழைச்சிப்பேன், எப்படி இருந்தாலும் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி டெட்ராசைக்ளின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது, பொழைச்சிக்கும். அதுதான் ரெசிஸ்டண்ட் ஜீன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த பிளாஸ்மிட் வந்து பெனிஃபிட்டாக இல்லையான்னு கேட்டால் ரொம்ப பெனிஃபிட்டு. பிளாஸ்மிட் இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஆம்ஃபிசிலின் கொடுக்கும்போது அந்த பாக்டீரியா செத்து போயிடும். ஆனால் அதே பிளாஸ்மிடில் ஆம்ஃபிசிலின் ரெசிஸ்டன்ஸ், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஜீன் இருக்குது அப்படின்றப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தா பாக்டீரியா இறந்து போகாது. சரியா? அதே மாதிரி இங்கே வந்து ஈகோ-R1, HIND-3, BAM-H1 எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஈகோ-R1 அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணனா இந்த இடத்துல கட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நீ கொடுக்கணும். இந்த சைட்டெல்லாம் மாற்றி மார்க் பண்ணனா மார்க் போயிடும். அதே மாதிரி HIND-3யும் அதே இடத்துல கட் பண்ணணும். BAM-H1 யூஸ் பண்ணுறேன்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குல்ல, அங்கே போய் ஒரு கட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி இந்த PVU2 இது எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். எல்லா பார்ட்ஸும் லேபிள் பண்ணணும். சரியா? கிளியரா? வேதாந்தோ ரிப்பீட்டர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா? ரெசிடென்ஷியல் இல்லைப்பா ஷோபனா, நோ. கோர்சஸ் ஆர் அவைலபிள், பட் ஹாஸ்டல் மாதிரி இனிமே தான் அடுத்தடுத்த வருஷம் தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன் PBr, பீனா என்னது? பீனா பிளாஸ்மிட். BR அப்படின்னா என்னது? இந்த பிளாஸ்மிடை உருவாக்குன சயின்டிஸ்டோட பேர் பொலிவர் அண்ட் ராட்ரிக்விஷ். இவங்க தான் இந்த PBr 322 டெவலப் பண்ணாங்க. 322 அப்படிங்கிற நம்பர் என்னது? அந்த லேபில் எத்தனாவது பிளாஸ்மிடாக இது வந்தது? இட் இஸ் த நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் டெவலப்டு ஃப்ரம் தியர் லெபார்டரி. அவங்க லேபில் எத்தனாவது பிளாஸ்மிடாக இதை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற நம்பர் தான் இது. அண்ட் இதில் ஆம்ஃபிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குது, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குது. இதெல்லாம் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலும் வேலை செய்யாமல் அந்த பாக்டீரியாவை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கான ஜீனு. ஓகே, ஸோ HIND-3, ஈகோ-R1, BAM-H1, SAL1, PVU2, PST1, CLA1 இது எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸும் அதில் போய் ஒவ்வொரு இடத்துல கட் பண்ணும். ROP அப்படின்னு ஒரு ஏரியா இருந்தது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ROP அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருந்தது. இட் கோட்ஸ் ஃபார் த ப்ரோட்டீன்ஸ் இன்வால்வ் இன் த ரெப்ளிகேஷன் ஆஃப் த பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட் ரெப்ளிகேட் ஆகணும், காப்பீஸாக உருவாகணும்னா அதுக்கு சில ப்ரோட்டீன்ஸ் வேணும். அந்த ப்ரோட்டீன்ஸை உருவாக்குறதுக்கு தான் இந்த ROP அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்குது.
சரியா? மென்ஷன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி போகலாமா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். போகலாமா? ரெடியா ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் படிக்கிறதுக்கு? எஸ் பசங்களா, யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க? எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். லைக் போட்டுரு. அப்படியே தண்ணி குடிச்சிடு. மனப்பாடம் பண்ணணுமா? எதப்பா? ஆன்சர் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதலாம். கீவேர்ட்ஸை மறந்துடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இங்கே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இருக்குல்ல, 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின் இது. பார்க்கலாமா? Biotechnology is one of the most important applied interdisciplinary sciences of 21st century. So 21st centuryல பயோடெக்னாலஜி அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உனக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் வரும். செல் பயாலஜி இருக்குது, ஜெனட்டிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா பிளான்ட் ஃபிசியாலஜி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. அப்போ இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய ஃபீல்டை நம்ம ஒன்றா கொண்டு வந்து பயோடெக்னாலஜியில் யூஸ் பண்ணலாம். சரியா? It is the trusted area that enables us to find the beneficial way of life. நம்ம ஏற்கனவே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் அதை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்காக, இன்னும் பெனிஃபிஷியலாக மாற்றுறதுக்காக பயோடெக்னாலஜியில் சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே. தமிழன் சார் என்னாச்சு மேம் லைவ் வரலை? இருக்காருப்பா, லைவ் வருவார், கவலைப்படாத. Ma'am, this chapter is really tough for me, but now with this video, it is somewhat become easier. Thank you. I will stay till last question and I finish this chapter. Super pa. கடைசி வரைக்கும் இரு. மனப்பாடம் பண்ணா சென்டம் எடுக்க முடியுமா பயாலஜியில்? நோ. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் மனப்பாடம் பண்ணாலாம் சென்டம் எடுக்க முடியாது. மனப்பாடம் பண்ணுறேனே வச்சுக்கோ, ட்விஸ்டடாக ஒரு கொஷின் கேட்குறாங்க, சத்தியமாக வரும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துலேயுமே 1 மார்க் இல்லை 2 மார்க் வந்து கரெக்டாக லூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷின் க்ரியேட்டிவாக இருக்கும். மனப்பாடம் பண்ணால் அதில் எப்படி நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க? எப்படி மார்க் வாங்க போகிறீங்க? அது என்ன கொஷின்னு கூட உனக்கு வந்து புரியாது மனப்பாடம் பண்ணி படிச்சேன்னா. ஸோ டோன்ட் டூ தட். மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுக்கு நான் ஏன் வந்து கிளாஸ் எடுக்கணும்? நீ போய் மனப்பாடம் பண்ணி படி, செவத்தை பார்த்து உட்காரு, முட்டி முட்டி படி, ஒரே கொஷினை ஒரு 10 தடவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. நான் எதுக்கு உட்காந்து கிளாஸ் எடுக்கணும்? நீ மனப்பாடம் தான் பண்ண போகிறேன்னா யூ டோன்ட் ஹேவ் டு அட்டெண்ட் த கிளாஸ் அட் ஆல். இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் யூ. சரி, biotechnology has wide applications in the various sectors like agriculture, medicine, environment and commercial industries. ஸோ பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். This science has an invaluable outcome like transgenic varieties of plants. Example, transgenic cotton, BT cotton அப்படின்னு புதுசாக ஒரு வெரைட்டி நம்ம கொண்டு வந்தது எதனால்? பயோடெக்னாலஜி இருந்ததுனால. பயோடெக்னாலஜியில் டிரான்ஸ்ஜெனசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பண்ணி தான் பிடி காட்டன் கொண்டு வந்தோம். அடுத்ததாக ரைஸ் கொண்டு வந்தோம், டொமேட்டோ, பிடி டொபாக்கோ, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, பனானா எல்லாத்துலேயுமே புது புது வெரைட்டிஸ் கொண்டு வந்ததுக்கு பயோடெக்னாலஜி பிளேஸ் அ மேஜர் ரோல். Development of transgenesis as pesticide resistant, stress resistant, disease resistant varieties of agricultural crops is the immense outcome of biotechnology. Biotechnology மூலமாக தான் நான் ஒரு பயிர் விளைவிக்கும் போது, விவசாயம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல அந்த பயிர்களுக்கு நான் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணாலும் எனக்கு வேணுங்கிற அந்த பயிர் வந்து சேதமாகக்கூடாது. சரியா? நான் வந்து பெஸ்டிசைடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெஸ்ட்டை கொல்றதுக்காக யூஸ் பண்ணுறது. பெஸ்ட்டு சைடுனா கில்லிங். ஸோ பெஸ்ட்டை
கில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கல் தான் பெஸ்டிசைட். விச் இஸ் டெக்னிக்கலி என்னென்னா, இந்த வண்டு பூச்சி இதெல்லாம் வரும்ல, அது வந்து பயிர்களை சேதப்படுத்தும்ல. அப்போ அந்த வண்டு பூச்சியெல்லாம் நான் கொண்டுட்டேன்னா அதுதான் பெஸ்டிசைட். புரிஞ்சுதா? அடுத்ததாக ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டண்ட். இப்போது எனக்கு வந்து தண்ணியோ இல்லை ஏதாவது கிளைமேட் மாறுது அப்படின்னா என்னுடைய பயிர்கள் சேதமாகக்கூடாது, அதே எப்போ போல் நல்லா தான் வளரணும் அப்படின்னா அப்போ அது ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அடுத்ததாக டிசீஸ் ரெசிஸ்டண்ட், அதுக்கு எந்த நோயும் வந்துடக்கூடாது. இப்படியெல்லாம் நான் ஒரு பயிரை விளைவிக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக பயோடெக்னாலஜி இல்லாமல் முடியாது. த சிந்தசிஸ் ஆஃப் ஹியூமன் இன்சுலின். நிறைய பேருக்கு இப்போது சுகர் வந்துருச்சு, டயாபெட்டிஸ் வந்துருச்சு. அப்போ இன்சுலின் நிறைய பேருக்கு தேவைப்படுது. அப்போ அந்த ஹியூமன் இன்சுலினை உருவாக்குறது, அதே மாதிரி பிளட்டில் சில ப்ரோட்டீன்ஸை உருவாக்குறது, ஓகே, ஈகோலையை வச்சு, இது எல்லாத்துக்கும் பயோடெக்னாலஜி வேணும். பயோடெக்னாலஜியில் சில இண்டஸ்ட்ரீஸில் தான் இதெல்லாமே நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி வேக்சின்ஸ் உருவாக்குறது, என்சைம்ஸை உருவாக்குறது, ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னா உடனே வந்து எரித்ரோமைசின், அமாக்சிசிலின், இந்த மாதிரி நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸை டாக்டர்ஸ் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம்ல. ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தது? பயோடெக்னாலஜி ப்ராசஸ் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்துச்சு. டைரி ப்ராடக்ட்ஸ், நம்ம வந்து இந்த யோகர்ட் சாப்பிட்றோம், சீஸு, இது எல்லாமே பயோடெக்னாலஜி மூலிமா தான் வந்தது, விச் இஸ் ஃபர்மெண்டேஷன் மூலிமா. அடுத்ததாக பிவரேஜஸ் லைக் வைன், பீர், விஸ்கி, இதெல்லாம் உருவாக்குறதுக்கும் ஃபர்மெண்டேஷன் நடக்கணும், விச் இஸ் தென் பயோடெக்னாலஜி. பயோசிப் பேஸ்ட் பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர் இஸ் ஒன் ஆஃப் த சக்ஸஸஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. சில கம்ப்யூட்டர்ஸில் பயோசிப் நான் கொண்டு வந்தேன், அதுவுமே பயோடெக்னாலஜிக்கு கீழே தான் வரும். தென் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்? ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் பண்ணுறேன். ஒரு அனிமலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன்ஸை மாற்றி அமைக்கிறேன், அதுவும் பயோடெக்னாலஜி மூலிமா தான். அப்புறம் நான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லாம் பண்ணுறேன்ல, சாயிலே இல்லாமல் ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு செல்லை வச்சு ஒரு புது பிளான்ட்டையே வளர்க்குறேன் லேபுக்குள்ளே. எகெயின் தட் இஸ் அ பயோடெக்னாலஜி இல்லையா? இது வந்து ஏசெப்டிக் கல்டிவேஷன் வேறு பண்ணுறேன். ஏசெப்டிக் அப்படின்னா எந்த ஒரு கிராஸ் கண்டாமினேஷனும் இல்லாமல் ரொம்ப வந்து பியூரான மெத்தட் மூலிமா நான் பண்ணுறேன், வேறு எந்த பாக்டீரியாவும் இன்ஃபெக்ஷன் எதுவுமே பண்ணாமல். ஸோ எகெயின் இட் இஸ் அ பயோடெக்னாலஜி. கரெக்டாக? சிங்கிள் செல் ப்ரோட்டீனை நான் உருவாக்குறேன், ஸ்பைருலினாவை வளர்த்தி அதுலேருந்து அந்த எஸ்சிபி டேப்லெட்ஸ் எல்லாம் உருவாக்குறேன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில். எகெயின் இட் இஸ் அ பயோடெக்னாலஜி. ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், பயோஃபர்டிலைசர், பயோபெஸ்டிசைட் அண்ட் என்சைம்ஸ். ஸோ இதெல்லாம் உருவாக்குறதும் பிகாஸ் ஆஃப் திஸ் பயோடெக்னாலஜி தான். பயோமாஸ் எனர்ஜி, பயோஃபியூவல், பயோரெமிடியேஷன், ஃபைட்டோ ரெமிடியேஷன், இதெல்லாமே வந்து என்விரான்மெண்ட்லேயே ஏற்கனவே ஒரு பொல்யூஷன் நடந்துருச்சு, டேமேஜ் நடந்தது தான். அதை எப்படி நான் சரி பண்ண போகிறேன்? பிளான்ஸை வச்சு நான் சரி பண்ணுறேன்னா அது ஃபைட்டோ ரெமிடியேஷன். ஃபைட்டோனா பிளான்ட்டு, ஸோ ஒரு பிளான்ட்டை யூஸ் பண்ணி நான் சரி பண்ணுறது. பயோ ரெமிடியேஷன்னா பயோனா லிவிங், ஸோ எனி கைண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசமை யூஸ் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அது பயோ ரெமிடியேஷன். புரிஞ்சுதா? ஏற்கனவே நடந்த பொல்யூஷனை சரி பண்ண பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து போகலாமா? எஸ். What are restriction enzymes? Mention their type with role in biotechnology. போலாமா? மேம் இப்போ தீமினெல்லாம் சேர்ந்தா 500+ எடுக்கலாமா? நீ ஒரு 12th ஸ்டூடெண்ட் அப்படின்னா எஸ், தாராளமாக எடுக்கலாம். லாஸ்ட் 30 டேஸ்க்கான இன்டென்ஸான ரிவிஷன் செஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ தாராளமாக எடுக்கலாம். எஸ். அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின். சுதர்ஷினி, நீ ஏதோ கிளாஸ் கவனிக்க வந்த மாதிரி இல்லை, நீ வந்து கேள்விக்கு மேலே கேள்வி மட்டும்தான் கேட்டுட்ருக்க. நான் உனக்கு தெளிவாக சொல்லிட்டேன், எதையுமே மனப்பாடம் பண்ணால் மார்க்லாம் வராதுன்னு. திரும்ப திரும்ப அதை நீ சப்ஜெக்டை மட்டும் மாற்றி போட்டு கேட்கறதுனால உன்னோட கேள்வி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேள்வி அப்படின்னு நீ நினச்சிக்காத, சரியா? யூ ஹேவ் ஸ்டடிட் 12 years ஆர் 14 years. இதோட நீ வந்து 12th படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா 14 வருஷம் நீ இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கேன்னா இங்கிலீஷ் பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டேன்னா ஏன் ஒரு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் கூட தப்பு இல்லாமல் எழுத முடியாதுன்னு தான் நான் திரும்ப உங்ககிட்ட கேட்பேன். ஆன்சர் இருக்கா? அடுத்து போகலாமா? எஸ். What are restriction enzymes? Mention their type with role in biotechnology. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு தான், பட் ஒரு 2 ஸ்டார் கொடுக்குறேன். And it is a 5 mark question. சரியா?
A restriction enzyme or restriction endonuclease is an enzyme that cleaves DNA into fragments at or near the specific sites within the molecule known as restriction site. இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி மோட் ஆஃப் ஆக்ஷனை யூஸ் பண்ணி ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். எக்ஸோநியூக்ளியஸ் எண்டோநியூக்ளியஸ்னு சொல்லி அதுவும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ எக்ஸோநியூக்ளியஸ்னால் யார் வருவா, என்ன ஆகும், டிஎன்ஏவோட ஒரு லாஸ்ட் டெர்மினலில் வந்து கட் பண்ணுவோம். எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னா உள்ள இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை கட் பண்ணும். அதுவும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம படிக்கிறது தான் நம்மளுக்கு புதுசு. ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் 3 தடவை 4 தடவை படிச்சிட்டோம். புக் பேக்லேயே பல கொஷின்ஸ் இது பேஸ் பண்ணி வந்திருக்கு இல்லையா. இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸை என்ன சொல்லுவாங்கன்னா மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் தேவைப்படுமோ அங்கே இதெல்லாம் கட் பண்ணி தூக்கி எறியறதுக்கு தான் சிசர்ஸ். கரெக்டாக. அப்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து கட் பண்ணுறதுனால இந்த மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The restriction enzymes are called as molecular scissors. These act as a foundation of recombinant DNA technology. ஒரு RDNA டெக்னாலஜின்னு ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட உன்னால் பண்ண முடியாது. These enzymes exist in many bacteria where they function as a part of their defense mechanism called as restriction modification system. ஓகே, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவிலேருந்து தான் எடுக்கிறோம். நிறைய பாக்டீரியாவில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்குது. அந்த பாக்டீரியாக்குள்ளே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸோட வேலை என்ன, டிஃபென்ஸ் மெக்கானிசம்காக இருக்குது. அந்த பாக்டீரியாவை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இருக்குது. அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. அதை தான் நம்ம எடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். There are 3 main classes of restriction endonucleases. Type 1, Type 2, Type 3ன்னு 3 டைப் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இந்த ஒவ்வொன்றுக்கும் நடுவில். Only Type 2 enzyme is preferred to use in recombinant DNA technology as they recognize and cut the DNA within specific sequence typically consisting of 4 to 8 base pairs. இப்போ ஒன்றும் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் ஆர் ரெகக்னிஷன் சைட்ஸ்னு ஒன்று இருக்கா. இப்போ ஒரு டிஎன்ஏ இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு அந்த பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதை தான் என்ன சொல்லுவோம், ரெகக்னிஷன் சைட்ஸு இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா. அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு என்ன இருக்குது, அந்த பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது நான் இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு 3 டைப்பாக இருந்தது இல்லையா. நான் 3 டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை யூஸ் பண்ணும் போதும் அது வேறு இடத்துல கட் பண்ணும். இப்போ டைப் 2 யூஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கிட்டத்தட்ட பக்கத்துலேயே கட் பண்ணி கொடுக்கும். இதோ இந்த இடத்துல கட் பண்ணால் தானே எனக்கு பெட்டராக இருக்கும். அப்போ இது வந்து யார் பண்ணுவாங்கன்னா டைப் 2 தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ டைப் 1 எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணி கொடுக்கும். இங்கே கட் பண்ணி எனக்கு என்ன புண்ணியம், ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணால் தான் நான் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக. அப்போ யார் க்ளோஸர் லெவலில் கட் பண்ணுவாங்கன்னா டைப் 2 தான் கட் பண்ணுவாங்க. அதனாலேயே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு நம்ம டைப் 2 தான் யூஸ் பண்ணுறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஹிண்ட் டு always cut the DNA molecules at a point of recognizing a specific sequence of 6 base pairs. 6 base pairs இருக்க மாதிரி நான் அந்த இடத்துல கட் பண்ணி கொடுத்துருவேன். This sequence is known as recognition sequence. இப்போ நான் இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் recognition sequence-ஆக இருக்கும், palindromic sequence-ஆக இருக்கும். Today, more than 900 restriction enzymes have been isolated from over 230 strains of bacteria with different recognition sequences. ஒவ்வொரு பாக்டீரியாவில் இருந்தும் நான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒரு 230 ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியாவில் இருந்து ஆல்மோஸ்ட் 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்க்கு பக்கத்தில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 900 ஏற்கனவே வந்தாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோ-R1 அப்படின்னா என்னது, இ அப்படின்னா எஷரீஷியா அப்படிங்கிற ஜீனஸ் நேம்லேருந்து எடுத்தது. ஒரு பாக்டீரியாவோட ஜீனஸ் நேம் இது. கரெக்டாக. அடுத்ததா இந்த CO அப்படின்னா கோலையிலேருந்து எடுத்தோம். இது வந்து என்னவா இருக்கும், ஸ்பீஷியஸ் நேமாக இருக்கும். கரெக்டாக. ஆர்னா என்ன, ஆர் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயினுடைய பேர். RY13 அப்படிங்கிறதுனால அந்த ஆரை மட்டும் அதுலேருந்து நம்ம எடுத்துட்டோம்.
தென் இந்த ஈகோலையிலேருந்து எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு என்சைம் இது, அதனால ஆர்டர் நம்பர் 1ன்னு போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து போகலாமா? Is there any possibilities to transfer a suitable desirable gene to host plant without the vector? வெக்டாரே இல்லாமல் ஒரு ஹோஸ்ட்டுக்கு என்னால் ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. நல்லா கேள்வியை புரிஞ்சுக்கோ. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் உனக்கு முக்கியமாக ஒரு 3 விஷயம் தான் வேணும். ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் யூ நீட் 3 திங்ஸ். என்ன தெரியுமா? நம்பர் 1, ஃபர்ஸ்ட்டு உனக்கு வேணுங்கிற ஜீனை எடுத்துக்கோ. டிசையர்ட் ஜீனை ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணிக்கோ. ஐசோலேட்னா தனியாக எடுத்து வச்சுக்கிறது. வச்சிட்டியா? நம்பர் 2, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை யூஸ் பண்ணி நீ கட் பண்ணுவ. ஏன்னா எனக்கு முழு டிஎன்ஏலாம் வேண்டாம், கரெக்டாக? எனக்கு ஒரே ஒரு ஜீன் மட்டும்தான் வேணும். அந்த ஒரு சின்ன பீஸை கட் பண்ணுறதுக்கு எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தேவைப்படும். அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி நீ வந்து என்ன பண்ணிடுவேன், எனக்கு என்ன செக்மெண்ட் மட்டும் வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துருவேன். பாயிண்ட் நம்பர் 3, நீ வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிற, ஒரு ஹோஸ்டோட டிஎன்ஏவையும் இந்த டிசையர்ட் ஜீன் இருக்குல்ல அதையும் இப்போ கம்பைன் பண்ண போகிறேன். அதுக்கு உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா வெக்டார் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? வெக்டார் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வெக்டார் தான் என்ன பண்ணுன்னா, நீ வைக்கிற டிசையர்ட் ஜீனை கேரி பண்ணிட்டு போயிட்டு ஹோஸ்ட் டிஎன்ஏட்ட கொடுக்கும். ஹோஸ்ட் டிஎன்ஏனா என்ன மேம்? இப்போ என்னோட உடம்புல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நான் நினச்சி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னா நான் தான் ஹோஸ்ட்டு. ஏன்னா எனக்குள்ளே தான் அந்த மாற்றங்கள் வரணும். இப்போ நான் சொன்னேன்ல, என்னோட ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஜிராஃபோட ஜீனை எடுத்து எனக்குள்ளே வச்சேன்னா நான் தான் ஹோஸ்ட்டு. டிசையர்ட் டிஎன்ஏ ஆர் டிசையர்ட் ஜீன் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஜிராஃப்லேருந்து எடுத்திருப்பேன்ல, நான் ஹைட் ஆகணுங்கிறதுக்காக இன்னொரு அனிமல் கிட்டேருந்து அந்த ஜீனை எடுத்தேன்ல, அதுதான் டிசையர்ட் ஜீன். இப்போ என்னோட டிஎன்ஏவையும் அந்த ஜிராஃபோட ஜீனையும் நான் ஒன்றா கம்பைன் பண்ணுறதுக்கு வெக்டார் வேணும். அதுக்கு ஏதோ ஒரு பிளாஸ்மிட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சம்டைம்ஸ் அந்த பிளாஸ்மிட் அப்படிங்கிற வெக்டாரே இல்லாமல் கூட பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக பண்ண முடியும். அதுதான் இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த கொஷின் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக கேட்டதில்லை, ஆனால் படித்து வச்சுக்கோ. ஒரு புக் இன்சைட் 2 மார்க்காவோ 3 மார்க்காவோ கேட்டாங்க, இல்லை 1 மார்க்காக கேட்டாங்கன்னா மேபி இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கலி இட் இஸ் நாட் புக் இன்சைட், அது புக் பேக் தான் இல்லையா? சரி, இப்போ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ வெக்டாரே இல்லாமல் டைரெக்டாக நான் ஜீனை வந்து கொண்டு போய் ஹோஸ்ட்டுக்குள்ளே கொடுக்குற மெத்தடு தான் இது. இந்த டைரக்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் ஃபாரின் ஜீன் அப்படின்னு சொல்கிறது, டிசையர்டு ஜீன் அப்படின்னு சொல்கிறது, இல்லை டார்கெட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒன்று தான்டா. சரியா? நான் என்னோட கேஸில் அந்த ஜிராஃபோட ஒட்டகச்சிவிங்கியோட இதுன்னு எடுத்தேன்ல, அதுதான் இது. சரியா? ஃபாரின் ஜீன், டிசையர்ட் ஜீன், டார்கெட் ஜீன், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். இது எல்லாத்தையுமே நான் ஹோஸ்ட் பிளான்ட்குள்ளே கொடுக்குறேன். ஆனால் நான் வெக்டாரை யூஸ் பண்ணுறது கிடையாது. வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் அ வெக்டார் இது எல்லாமே நான் பண்ணுறேன். The following are some of the common methods of direct gene transfer in plants. பிளான்ஸில் டைரெக்டாக ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு சில மெத்தட்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். சில கெமிக்கல்ஸ் லைக் பாலிஎத்திலீன் கிளைகாலை யூஸ் பண்ணி, இல்லை டெக்ஸ்ட்ரன் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணி நான் ஜீனை இன்னொரு செல்லுக்குள்ளே கொடுக்கலாம். சரியா? பசங்களா, என்னோடய ஆடியோ சரியாக இருக்கா இல்லையா? சில பேர் தான் வந்து ரொம்ப மெதுவாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. மேபி உங்களோட டிவைஸ் ப்ராப்ளமா என்ன அப்படின்றது தெரியல. பட் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டப்போ எவ்ரி ஒன் செட் இட் இஸ் ஃபைன் தான். ஏதாவது ஆடியோ ப்ராப்ளம் இருக்கா? லைவில் இருக்கவங்க எனக்கு ஒரு ஹெட்ஸ்அப் கொடுங்க. இஸ் மை ஆடியோ ஓகே ஆர் ஏதாவது பிரச்சனை இருக்கா?
நல்லா தானே கேட்குது? சரி, சில பேருக்கு தான் அந்த ட்ரபிள் இருக்குது. ஐ திங்க் அது ஏதாவது டிவைஸ் ப்ராப்ளமாக என்ன அப்படின்றது தெரியலப்பா. சரி, அடுத்து போகலாமா? மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஸோ மைக்ரோ இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் டிஎன்ஏவை டைரெக்டாக ஒரு ஆர்கானிசமோட நியூக்ளியஸ்குள்ளே நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நீடில் ஆர் மைக்ரோ பிப்பெட் வேணும். அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். The protoplasts are immobilized on a solid support or held with a holding pipette under the suction. ஸோ என்ன பண்ணுறேன், சக்ஷன் அப்படின்னா வேக்யூம் கிளீனர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்மளோட டஸ்ட்டை உறிஞ்சி எடுத்துரும், சக் பண்ணி எடுத்துரும். அந்த மாதிரி ஒரு சக்ஷன் ப்ரெஷர் யூஸ் பண்ணி ஒரு செல்லை ஸ்டேபிளாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன். சரியா, ரொம்ப கசக்கிட முடியாது, ஏன்னா அது உடஞ்சிரும். இப்போது இமேஜின் யூ ஹாவ் எ ஜெல்லி இன் ஹேண்ட். ஜெல்லி இருக்குது, ஷேப்பே டேமேஜ் ஆகக்கூடாது, உடையக்கூடாது, பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ஹோல்ட் இட் இன் யோர் ஹேண்டுன்னா என்ன பண்ணுவேன், அது நீ டைட்டாக பிடிக்க முடியாது, ஷேப் வந்து உடஞ்சிரும். அப்போ நீ என்ன பண்ணலாம், ஒரு மைல்டு சக்ஷன் கொடுத்து அதை ஒரு பொசிஷன் பண்ணி வைக்கலாம். அப்படி நீ பொசிஷன் பண்ணும்போது ப்ரோட்டோபிளாஸ்ட் வந்து இருக்கும் அதில், விச் இஸ் ஒரு பிளான்ட் செல்லில் செல்வாலை மட்டும் எடுத்துட்டேன்னா மிச்சம் இருக்கிறது தான் ப்ரோட்டோபிளாஸ்ட்டு. அப்போ அதுக்குள்ளே செல் மெம்ப்ரெயின், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸு, ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும். குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும், செல்வால் மட்டும் இருக்காது. அப்படிப்பட்ட ப்ரோட்டோபிளாஸ்ட்டை நான் சக்ஷன் கொடுத்து ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணி வச்சுட்டேன். தென் இந்த நீடிலோ இல்லை மைக்ரோபிப்பெட்டோ யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக நான் எந்த ஜீனை ஆர் எந்த டிஎன்ஏவை உள்ளே அனுப்பணுமோ அதை மைக்ரோ இன்ஜெக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் உள்ளே அனுப்புகிறேன். சரியா? தென் எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். எலக்ட்ரோபோரேஷன், எலக்ட்ரோ அப்படின்னா நான் இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண போகிறேன். போரேஷன் அப்படின்னா போர்ஸ், விச் இஸ் சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ், ஓட்டைகளை க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அ பல்ஸ் ஆஃப் ஹை வோல்டேஜ் இஸ் அப்ளைடு டு த புரோட்டோபிளாஸ்ட் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் which makes transient pores in the plasma membrane through which the uptake of foreign DNA occurs. இந்த இடத்துல என்ன ஆகுது, நான் ஒரு டிஎன்ஏவை உள்ளே அனுப்பணும். ஸோ வாட் ஐ மீன் டூயிங் இஸ், ஒரு செல் எடுத்துக்கிறேன், ஆர் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய செல்வாலை கழட்டி போட்டுட்டு ப்ரோட்டோபிளாஸ்ட் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். அந்த ப்ரோட்டோபிளாஸ்டில் ஹை வோல்டேஜ் கரண்ட்டை அப்ளை பண்ணுறேன். அதனால் என்ன ஆகும்னா எனக்கு சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து உருவாகும். எதில்? பிளாஸ்மா மெம்ப்ரெயினில். பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அப்படிங்கிறதும் செல் மெம்ப்ரெயின் அப்படிங்கிறதும் ஒன்று தான். செல் வால் தான் இல்லை, செல் மெம்ப்ரெயின் இருக்குது. அப்போ இதில் நான் சின்ன சின்ன ஓட்டைகளை உருவாக்கிட்டேன்னா உள்ளே நான் டிஎன்ஏவை ஈஸியாக அனுப்பிடலாம். அதுக்காக தான் இந்த எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த ஃபோட்டோ. ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு செல் இருக்குது, சரியா, செல் மெம்ப்ரெயின் இருக்குது. இந்த செல் மெம்ப்ரெயினில் நான் ஒரு ஜீனை உள்ளே அனுப்பணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி இந்த இடத்துல சின்ன சின்ன ஓப்பனிங்ஸை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் மூலிமா நான் எந்த ஜீனை உள்ளே அனுப்பணுமோ அதெல்லாம் உள்ளே அனுப்பிட்டேன். இந்த பச்சை கலரில் உள்ளே உனக்கு தெரியுதுல்ல, அதெல்லாம் ஜீனு. ஃபஸ்ட்டு அது எங்கே இருந்தது, வெளியே தான் இருந்தது, உள்ளே போக முடியாமல் தான் இருந்தது. இப்போது ஐ ஹாவ் சென்ட் இட் இன்சைட். அடுத்ததா லிப்போசோம் மீடியேட்டட் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கலாமா? எலக்ட்ரிசிட்டி மட்டும் கிடையாது, ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணினா உனக்கு வந்து போர்ஸ் க்ரியேட் ஆகும். எஸ். ஸோ லிப்போசோம் மீடியேட்டட் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, liposomes, the artificial phospholipid vesicles, are useful in the gene transfer. liposomes அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, these are vesicles. vesicles அப்படின்னா ஒரு டபுள் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். தோ இப்படி உள்ளே உனக்கு எல்லோ கலரில் ஒரு சர்க்கிள் இருக்குது, வெளியில் ப்ளூ கலரில் ஒரு சர்க்கிள் இருக்கா, இந்த மாதிரி டபுள் சர்க்குலர் மாலிக்யூல்ஸாக இருக்கும். நீ உள்ளே ஏதோ ஒரு ஃப்ளூயிடோ இல்லை ஒரு மெடிசன்ஸோ உள்ளே வச்சுக்கலாம். இது என்ன பண்ணுன்னா இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும். நம்ம சாப்பிட்ற நிறையா டேப்லெட்ஸில் இந்த மெக்கானிசம் இருக்குது. கேப்சியூல்ஸ் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம்ல, டியூப்பு மாத்திரைன்னு சாப்பிட்றோம்ல, அது எல்லாமே வந்து மெதுவாக தான் மருந்தை ரிலீஸ் பண்ணும். ப்ரொலாங்டு ரிலீஸ் தான் அது எல்லாமே, இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணாது. அந்த மாதிரி தான் இந்த வெசிக்கல்ஸும். அண்ட் இட் இஸ் மேடப் ஆஃப் பாஸ்ஃபோலிபிட். பாஸ்ஃபோ அப்படின்னா பாஸ்ஃபேட்டு, பாஸ்ஃபேட் கண்டிப்பாக இருக்கும். லிப்பிட் அப்படின்னா என்னது, அது ஒரு ஃபேட், கொழுப்பு சத்து.
ஸோ இந்த பாஸ்ஃபோலிப்பிட்ஸ்னால தான் அந்த மெம்பரேன் ஃபுல்லாக ஆயிருக்கு. இதை தான் என்ன சொல்கிறோம், லிப்போசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை யூஸ் பண்ணி நான் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் எந்த ஜீன் ஆர் எந்த டிஎன்ஏவை அனுப்பணுமோ அதை நான் இந்த லிப்போசோம்குள்ளே வச்சிடுறேன். இட் இஸ் கேரிட் அவுட் பை என்கேப்சுலேட்டட் டிஎன்ஏ இன்டு த வேக்யூல். புரிஞ்சுதா? நான் இப்போ கேப்சியூல் மாத்திரேன்னு சொன்னேன்ல, கேப்சியூலுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான மருந்து இருக்குது. அதே மாதிரி இந்த லிப்போசோம் அப்படிங்கிற மாலிக்யூலுக்குள்ளே டிஎன்ஏவை வச்சு நான் அனுப்புகிறேன். அப்போ அந்த மெத்தடுக்கு பேர் என்ன? என்கேப்சுலேஷன். சரியா? This technique is advantageous because the liposome protects the introduced DNA from being damaged by the acidic pH and protease enzyme present in the vacuoles. இப்போ ஒரு செல்லில் வேக்யூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதில் எனக்கு pH வந்து அசிடிக்காக இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டேஸ்ங்கிற என்சைம் இருக்குது. இதெல்லாம் ப்ரோட்டீன்ஸை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிடும். ஆனால் இந்த pHலேருந்தும் இந்த ப்ரோட்டேஸ் என்சைம்லேருந்தும் காப்பாற்றுறது தான் யார் அப்படின்னா இந்த லிப்போசோம். அந்த மருந்தை வந்து ஈஸியாக காப்பாற்றி விட்டுறது. Liposome and tonoplast of the vacuole fusion result in the gene transfer. இப்போ இந்த லிப்போசோமில் வச்சு நான் அனுப்புகிறேன்ல, அந்த லிப்போசோமில் வச்சு அனுப்புகிற டிஎன்ஏவும் வேக்யூல்ஸ் தான் வந்து நம்ம டோனோபிளாஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ அது ரெண்டுமே வந்து என்ன ஆகிடுது, ஒன்றா இப்போ ஃபியூஸ் ஆகிடுது. சரியா? ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா ஓகே, நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். நான் இந்த லிப்போசோம் மூலிமா வச்சு அனுப்பக்கூடிய டிஎன்ஏ உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் லிப்போஃபெக்ஷன். இதுதான் அந்த மெத்தட். சரியா? இப்போ லிப்போசோம் இருக்குது, அதுக்குள்ளே டிஎன்ஏவை உள்ளே வச்சு அனுப்பிடுறேன். ஸோ இதுதான் லிப்போப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை நான் வந்து ஒரு செல்லுடைய செல் மெம்பரேனை தாண்டி உள்ளே அனுப்புகிறேன் பை அ ப்ராசஸ் கால்ட் ஆஸ் எண்டோசைட்டாசிஸ். எண்டோ அப்படின்னா இன்சைடு. ஸோ ஒரு செல்லுக்கு உள்ளே அனுப்புகிறேன். சைட்டாசிஸ் அப்படின்னா இந்த சைட்டோனா செல்லு. ஸோ இன்சைட் த செல் ஐ எம் சென்டிங் இட். ஸோ உள்ளே அனுப்புனதுக்கப்புறமா இந்த எண்டோசோம் வந்து என்ன பண்ணுது, போயிட்டு டோனோபிளாஸ்ட் கூட ஃபியூஸ் ஆகுது. சரியா? அவ்வளோதான். ஓகே. லாஸ்ட்டாக பயோலிஸ்டிக்ஸ் ஆர் ஜீன் கன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை நான் என்ன பண்ணுறேன், it is coated onto the surface of minute gold or tungsten particles. ஒரு சின்ன சின்ன கோல்டு பார்ட்டிகல்ஸ் எடுத்து, இல்லை டங்ஸ்டன் பல்ப்லலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸில் ஃபாரின் டிஎன்ஏவை நான் கோட் பண்ணிட்டேன். சரியா? இப்போது அதை நான் என்ன பண்ணுறேன்னா பம்பார்ட் பண்ணுறேன் ஒரு செல்ஸுக்கு மேலே. பம்பார்ட் அப்படின்னா அப்படியே சரமாரியாக தாக்குறது. ஓகே. ஸோ இந்த விக்ரம் படத்துலலாம் வரும்ல, ஒரு பீரங்கி மாதிரி இருக்கும், ஒரு துப்பாக்கி இருக்குன்னா ஒரு செகண்ட் கூட கேப் விடாமல் அடுத்தடுத்தடுத்து குண்டு போய்கிட்டே இருக்குன்னா அதுதான் பம்பார்ட். அதே மாதிரி தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த கோல்டு பார்ட்டிகல்ஸ் ஆர் டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸை சரமாரியாக அந்த செல்லுக்கு மேலே தாக்குனேன்னா ஒரு 10 பார்ட்டிகல் அங்கே போய் விழுந்ததுன்னா 5ஆவது உள்ளே போயிடும் அப்படிங்கிற கணக்கு தான் இது. ஸோ இதுக்கு பேர் ஜீன் கன் மெத்தட் ஆர் மைக்ரோ ப்ரொஜெக்டைல் கன் ஆர் ஷார்ட் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமாகவும் சில டிஎன்ஏவை நம்ம உள்ளே அனுப்பலாம். Then the bombarded cells or tissues are cultured on the selected medium to regenerate the plants from the transformed cells. இப்படி நான் பம்பார்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வச்சு அனுப்பின டிஎன்ஏ அந்த செல்லுக்குள்ளே போயிருக்கும். செல்லுக்குள்ளே போய் அதை எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதா இல்லையாங்கிறது தான் கணக்கு. இப்போது நான் எதுக்காக அந்த டிஎன்ஏவை உள்ளே அனுப்புகிறேன், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரணுங்கிறதுக்காக தான். அப்போ அந்த டிஎன்ஏ போயிட்டு எக்ஸ்ப்ரெஸ் ஆனால் தான் அந்த சேஞ்சஸே எனக்கு கிடைக்கும். எக்ஸ்ப்ரெஸ் ஆச்சுன்னா அது டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்லு, எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை அப்படின்னா அது நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல். டிஎன்ஏ உள்ளே மட்டும் போய் ஒரு புண்ணியமும் கிடையாது, அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகணும். அப்போ தான் எனக்கு வேணுங்கிற சேஞ்சஸ் கிடைக்கும். சரியா? எஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபோட்டோகிராஃப் ஆஃப் ஜீன் கன் மெத்தட் ஆர் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். இல்லையா? அடுத்து போகலாமா மேம்? டியூஸ்டே பயாலஜி ஃபர்ஸ்ட் ரிவிஷன். ஓகே. எங்கள் சார் ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் படிக்க சொல்கிறாங்க மேம், படிக்கணுமா? ஆமாம், ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக படிக்கணும். 5th லெசனில் வருது இல்லையா, அதுதானே, கண்டிப்பாக படிக்கணும். இப்போது இந்த கொஷின், ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை அ வெக்டார், இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டால் ஐ வுட் கிவ் 1 ஸ்டார் மேபி. சரியா? பெருசாக கேட்க மாட்டாங்க, பட் எஸ் 1 ஸ்டார் தான். மேபி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் கேட்கலாம், அதுக்கு வேணால் நான் 2 ஸ்டார்ஸ் தருவேன். ஓகே.
ஒருவேளை 3 மார்க்காக கேட்டாங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் மட்டும் தனியாக கேட்க மேபி வாய்ப்பு இருக்குது. மேபி தான், நாட் வெரி இம்பார்ட்டண்ட். கம்பேர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நார்தர்ன் பிளாட்டிங், சதர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங்னு 3 டைப்ஸ் இருக்கா. இந்த டயக்ராம் மட்டும் நீ போட்டனாலே போதும், சரியா? அண்ட் இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். பட் உனக்கு ரிவிஷன் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி எழுதுன இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமு இல்லை குவார்ட்டர்லி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஈஸி இல்லை, அவ்வளோ ஈஸியாலாம் மார்க் வாங்க விட மாட்டாங்க பயாலஜியில். ஸோ மேபி உனக்கு ஒரு ஃபஸ்ட் மிட்டம் குவார்ட்டர்லின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ரிவிஷன் எக்ஸாமில் அவ்வளோவா வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்ததாக அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரண்ட் க்ராப்ஸ். இந்த கொஷின் இருக்குல்ல, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். இது கேட்கலாம். அண்ட் இட் இஸ் ஒரு 3 மார்க் கொஷின் தான். ரொம்பலாம் உனக்கு 5 மார்க்கெலாம் கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் 3 மார்க்காக தான் கேட்பாங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன். எஸ், இட் இஸ் அ 5 மார்க் கொஷின். இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டால் 1 ஸ்டார் கொடுக்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன்? இது மட்டுமே உனக்கு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின் ஆர் 3 மார்க் கொஷின். ஓகே, பயோ ரெமிடியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின் ஆர் 3 மார்க் கொஷின், சரியா? எஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸு ஒரு 1 ஸ்டார் இம்பார்ட்டண்ட். எஸ். 11th பசங்க இப்போ எதுக்கு இந்த லைவுக்கு வந்த? வர்றேன்டா, வெயிட் பண்ணுடா. 11th கெமிஸ்ட்ரியா? என்ன 11th கெமிஸ்ட்ரி? சரி, ஸோ 12th பசங்களா இந்த லைவை நம்ம முடிச்சுக்கலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? பிடிஎஃப் வேணுமா? பிடிஎஃப் எத்தனை பேருக்கு வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. ஸோ நீ எவ்வளோ கமெண்ட் போடுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிடிஎஃப். மினிமம் ஒரு 20 கமெண்ட் வந்துச்சுன்னா நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். 20 இல்லை 30 கமெண்ட் வந்ததுன்னா நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். எஸ். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷனில் மேலே வந்து உனக்கு பிடிஎஃபை பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் தமிழ் மீடியம் கொஷின்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் இருக்குது, பயோ மேக்ஸுக்கு இருக்குது, பியூர் சயின்ஸ் குரூப்புக்கு இருக்குது. எல்லாத்துக்குமே அதே ஒரே பிடிஎஃப் தான். 2-3 மார்க்கு, 5 மார்க்கு எல்லாமே அதில் இருக்குது, சரியா? எஸ். ஸோ இத்துடன் இந்த லைவை நம்ம முடித்துக்கொள்வோம். ஓகே, பாய் பாய், டேக் கேர்.